Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த வீடியோல 11th standard ஸ்டூடண்ட்ஸ்க்கான பயாலஜி அண்ட் பாட்னி சுவாலஜி சரிங்களா பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாட்னி அண்ட் சுவாலஜி அதே போல் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயோ பாட்னி பயோ சுவாலஜி வீக்லி டெஸ்ட் 2க்கான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வீக்லி டெஸ்ட் 1 வந்து அப்டேட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸை பார்க்கலாம். பிளேலிஸ்ட்டில் வீக்லி டெஸ்ட்டுன்னு இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் சாப்டர் 2 சரிங்களா பாட்னியாக இருந்தாலும் சரி அண்டு சுவாலஜியாக இருந்தாலும் சரி சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். நமக்கு மிட் டர்ம் போர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சாப்டர் 1, 2, 3, 4 இது வந்து பாட்னி அண்ட் பயோ பாட்னியில் கொடுப்பாங்க. அதுமாரி சுவாலஜியில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 கொடுக்கலாம் அல்லது 4மே கொடுக்கலாம் சரிங்களா. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 3 மட்டும் கொடுப்பாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 5 வரைக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸை நல்லா படித்து வச்சிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வீக்லி டெஸ்ட் 3ல் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். மினிமம் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை படிங்க சரிங்களா. இதில் வந்து புக் பேக்கும் இருக்குது ப்ளஸ் வந்து இன்டீரியர் கொஷின் இருக்குது சரிங்களா. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது இன்டீரியர், ஸோ இன்டீரியருமே இருக்குது. 1 மார்க்ஸ் இன்டீரியர் கொஷின் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு ஃபிசிக்ஸு அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி இதெல்லாமே வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கல, அதனால் நம்ம அப்டேட் பண்ணல. ஸோ அதுக்கும் வீக்லி டெஸ்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுவோம். அதர்வைஸ் நம்ம மிட் டர்முக்கு இம்பார்ட்டன்ட் கொஷினாக ஓவராலாக சொல்லிவிடுவோம். ஸோ இந்த வாரம் கொஷினே இதை படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு 2 மார்க் 3 மார்க் பார்ப்போம். சப்போஸ் வீக்லி டெஸ்ட் 1 நீங்கள் படிக்கல அப்படின்னா இந்த வாரம் வீக்லி டெஸ்ட் 1 படிங்க. இந்த கொஷின்ஸை சேவ் பண்ணி வச்சுட்டு அடுத்த வாரம் இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறேங்க பார்த்துருங்க. ஸோ நம்ம மிட்டமுக்கு முன்னாடி போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ A to Z இது வந்து நல்லா படிச்சுட்டிங்க அப்படின்னா ஃபுல் மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக எடுக்க முடியும். ஸோ இதெல்லாமே பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியமே அப்டேட் பண்ணுறோம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள் அல்லது வந்து ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளக்டோஸ்டில் அந்த கொஸ்டின் படிச்சிருங்க. வாட் டு யூ இன்ஃபார்ம் ஃப்ரம் த பிக்னோசைலிக் இது லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. டு யூ அக்ரி வித் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிரேஃபைட் நீடு வாட்டர் ஃபார் ஃபெர்டிலைசேஷன் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சரு. அதுக்கடுத்து வாட் இஸ் நியூக்கிள் இது வந்து பியூ சயின்ஸ் பாட்னியில் மட்டும் இருக்கும். மென்ஷன் 2 கேரக்டர் ஷேர்ட் பை ஜிம்னோஸ்பம் அண்ட் ஆஞ்சியோஸ்பம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹேப்லாண்டிக் அண்ட் டிப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள். லிஸ்ட் அவுட் த கிளாஸஸ் ஆஃப் ஆல்கே இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி பியூ சயின்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது படிக்க தேவை. வாட் இஸ் ஆல்டரேஷன் ஆஃப் ஜெனரேஷன், வாட் இஸ் பீட்டு, வாட் இஸ் ஆம்பரு, ரைட் த பிரேஃபைட் கிளாஸஸ் இதுவும் வந்து பியூ சயின்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா டு யூ திங்க் ஷேப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இஸ் யூனிக் ஃபார் ஆல்கே ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்ஸு புக் பேக்கில் பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சைக்கஸ் ரேக்கிஸ் இது வந்து லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க. இது வந்து பியூ சயின்ஸ்க்கு மட்டும்தான். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆஞ்சியோஸ்பம் அண்ட் ஜிம்னோஸ்பம், எக்ஸ்பிளைன் டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் சரிங்களா. இது எல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இதுவே தமிழ் மீடியம் சரிங்களா. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள். பிளக்டோஸ்டீலு, பிக்னோசைலிக்கு, பிரேஃபைட்டு கருவுதலுக்கு நீர் அவசியம், நியூக்கிள்னா என்ன இது வந்து பியூ சயின்ஸுக்கு மட்டும்தான், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்காது. ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் இடையான பொதுவான பண்பு, பிரேஃபைட்டுகளோட வகுப்புகள் இதுவும் பியூ சயின்ஸுக்கு மட்டும். பீட்டு, ஆம்பரு, ஒற்றைமடிய கேமெட் உயிரி, இரட்டைமடிய கேமெட் உயிரி வேறுபாடு, பாசிகளின் வகுப்புகள் இதுவும் பியூ சயின்ஸுக்கு மட்டும்தான். சந்ததி மாற்றம் என்றால் என்ன. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிகளின் பசுங்கணித்தின் வடிவம் தனித்துவம் வாய்ந்தது என கருதுகிறாயா, உனது விடையை நியாயப்படுத்துக. ஆஞ்சியோஸ்பம் ஜிம்னோஸ்பம் வேறுபாடு, ஸ்டீலோட வகை, சைக்கஸ் கூட்டிலை காம்பின் உள்ளமைப்பு சரிங்களா. இது வந்து பியூ சயின்ஸ்க்கு மட்டும், பயாலஜிக்கு வந்து இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜி. ஸோ பயோசுவாலஜி அண்ட் பியூ சயின்ஸ் சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து நோட் பண்ணிக்க. லிஸ்ட் த ஃபியூச்சர்ஸ் தட் ஆல் வெர்டிபிரேட் ஷோ சம் பாயிண்ட் தர் டெவலப்மெண்ட். கம்பேர் க்ளோஸ்டு அண்ட் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். Flatworm are called asolamate, flame cell, zygosylum, enteroxylum, typical chordate. List the character features of different distinct cartilaginous fishes, living jawless fishes. அதுக்கடுத்து 3 features character bony fish. அதுக்கடுத்து functions of air bladder in fish. Define coelom and right types. Phylum Annelida character, right echinodermata character any 3. 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கார்டேட் அண்ட் நான் கார்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து நிடேரியா கேரக்டர் இது வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ அதே போல் ஆர்த்தோபோடா கேரக்டர் படிச்சுங்க. பேர்ட்ஸோட ஃப்ளையிங் கேரக்டர் பி குரூப்புக்கு இருக்கும், அது வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேடத்தல. அதுக்கடுத்து இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ 2 மார்க்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க சரிங்களா. கருவளர்ச்சியின் போது ஒரு குறிப்பிட்ட நிலையில் அனைத்து முதுகெலும்பி கருக்களிலும் காணப்படும் பொதுவான பண்பு, மூடிய திறந்த இரத்த ஓட்டம், ஏன் தட்டைப்புழுக்கள் உடற்குறியற்றவை, சுடர் செல் வேறுபடுத்து, சைசோசிலமேட், என்ட்ரோசிலமேட் மாதிரி முதுகுநாணியோட படம், தற்போது வாழும் தாடைகளற்ற மீன்களிலிருந்து குருத்தெலும்பு மீன்களை வேறுபடுத்து, எலும்பு மீன்களின் 3 முக்கிய பண்பு,
காற்றுப்பைகளோட பண்பு, உடற்குழி, அதோட வகை, அன்னலிடாவோட பண்பு, முத்தோலியோட பண்பு. அதுக்கடுத்து 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா முதுகுநான் முதுகுநாற்ற விலங்குகளோட பண்பு, நிடேரியாவோட பண்பு, ஆர்த்தபோடா அதோட பண்பு, அதாவது கணுக்காலிகள், பறவை பறப்பதற்கு பெற்றுள்ள தகவமைப்பு. சரிங்களா? சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ மினிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம் என்னென்னா புக் பேக் நல்லா பாருங்கள். சரிங்களா? புக் பேக் படிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணி ஒரு சில கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஒரே ஒரு லைக் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஆல்.